10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேட்டர்ன். பார்ட் 1 மார்க் வந்து 14 கேட்பாங்க. பார்ட் 2ல் 2 மார்க் வந்து 10 எழுத சொல்லுவாங்க. அதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரியில் கேட்பாங்க. மொத்தம் 20 மார்க்ஸ். பார்ட் 3 5 மார்க் வந்து 10 எழுத சொல்லுவாங்க. அதில் 42 வந்து கம்பல்சரியில் மேப் மட்டும்தான் வரும். பார்ட் 4 8 மார்க் வந்து 2 கேட்பாங்க. அதில் ஒன்று வந்து ஆர்ஆர் ஆப்ஷனில் இருக்கும், மோஸ்ட்லி ஃப்ரம் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து மேப்பு, தமிழ்நாடு மேப்பு இல்லைனா இந்தியா மேப்புன்ற மாதிரி ஆப்ஷனில் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து கொஷின் பேட்டர்ன். அதுக்கப்புறமா வந்து சோஷியலில் ஈஸியாக எப்படி 70 above எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் 1 மார்க் வந்து நல்லா படிச்சுக்கணும். 14 1 மார்க் படிச்சுக்கணும். 14ல் ஒரு 2 to 3 வந்து இன்டீரியர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து புக் பேக்கே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் வெயிட்டேஜ் அதிகம். 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. 5 மார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. அது இல்லாமல் 5 மார்க்கை வந்து ஈஸியாகவே ஒரு 3 கொஷின் வந்து 5 மார்க்கில் அட்டென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் தான் கேட்பாங்க, ஃபில்லப் அந்த மாதிரி ஒரு 5 மார்க் வரும். இன்னொன்று வந்து டைம் லைன் வரும். இன்னொன்று வந்து மேப்பு. ஸோ வந்து ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறமா 8 மார்க்கில் வந்து மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்பாங்க. அப்புறமா வந்து மேப் ஆஃப் இந்தியா ஆர் மேப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த பேசிக்கில் நம்ம 1 மார்க் நல்லா படிச்சுட்டு, ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுட்டு, டைம்லைன் மேப் நல்லா படித்தாவே நமக்கு வந்து டோட்டல் வந்து அபவ் 70 வந்துடும். அது இல்லாமல் ஜாகிரஃபியில் என்ன வெயிட்டேஜ்னு பார்த்திங்கன்னா, எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து 4 கேட்பாங்க. ஸோ 8 மார்க்குக்கு வரும். 5 மார்க் வந்து 3 கேட்பாங்க. ஸோ 15 மார்க்குக்கு வரும். 8 மார்க் வந்து ரொம்ப ரேர் தான் கேட்டது. ஸோ சிவிக்ஸில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க. 5 மார்க் வந்து 2 கேட்பாங்க. சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜில் தான் கேட்பாங்க எப்போவுமே. ஸோ எக்கனாமிக்ஸும் பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து 3 கேட்பாங்க அண்டு 5 மார்க் வந்து 2 கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் அண்ட் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஷின் நம்பர் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 2 மார்க் அண்டு 5 மார்க்கில் கம்பல்சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 2 மார்க்கில் கம்பல்சரி வந்து ஜாகிரஃபி ஆர் எக்கனாமிக் எது வேணால் கேட்கலாம். இதுதான் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. பட் 5 மார்க்கில் வந்து மேப்பு தான் கம்பல்சரியில் வரும்.